ஈஸ்வரி, ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராமதேவன். என்ன தெய்வ குற்றம், நீ இந்த சாமியை கும்பிடுற, அது ஏதாவது ஒரு வகையில தண்டனை கொடுக்கும், இல்லாட்டி கொடுத்திருக்கலாம், இல்லாட்டி கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுத்து கொண்டும் இருக்கலாம். அது அவங்க பாடு. அதை போய் நம்ம அவன்கிட்ட நீ ஏன் கேட்கல, இதை ஏன் கேட்கல அப்படின்னோம்னா அவங்களுக்கு கோவம் வரும். நான் கேட்கலங்கிறத நீ பார்த்தியா, நான் எதுவும் செய்யலைங்கிறது உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாம நீட்ட வந்து பேசுறேன் அப்படின்ட்டு தெய்வங்களுக்கு கோபங்கள் வரும். சரியா? அப்போ இந்த அரசியலை பற்றி தான் பேசியிருந்தாங்க, காங்கிரஸ் பத்தி. அப்போ அவங்க ஊர்ல நடந்த கதை சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ இதே போல இன்னைக்கு வந்திருக்காங்கய்யா, எனக்கு உலகம் வந்து பணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவு மீறி சில பேர் போவாங்க. அதாவது கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுப்பாங்க, நம்ம பேப்பர் டிவி நியூஸ் எல்லாத்துலயும் பாக்குறோம். ரோடு போடாம பில்லு எடுக்கிறது, ஒரு வேலையை பார்க்காமயே பில்லு வாங்குறதுலாம் நடக்குதுன்ட்டு நம்ம நியூஸுகள்ல பாக்குறோம். அதே மாதிரி ஒரு சம்பவம் நம்மள்கிட்ட நடந்து அவங்க வந்தாங்க. என்ன அப்படின்னோம்னா, அதெல்லாம் தெய்வங்கள் வந்து அதை பத்தி அவங்கவுங்க தான் உணரணும். தண்டனைகள் கொடுப்பதும் அதுக்கு அவங்க கேட்டகரி பிரிப்பாங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். எப்படி ஒரு தவறு செஞ்சா எதுக்காண்டி செஞ்சாங்க, எந்த சூழல்ல செஞ்சாங்க, இது யார் உணர்ந்த, எதனால இவங்க செஞ்சாங்க, இப்படிலாம் பகுத்து ஆராய்ந்து பெர்சன்டேஜ் கணக்கு வாரியா அதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் அந்த பாவத்தை பிரிச்சு வழங்குவாங்க. அது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும், அதிசயமா இருக்கும். அவன் பசங்க கூட அடிக்கடி கேட்பாங்க, இப்போ இந்த தவறுக்கு எப்படியா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கும் போது நம்ம இரையாற்றல உணர்ந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லணும். ரைட்டா? அப்போ இந்த அத்தியாவசிய பொருள் வந்து இந்த இருப்பிடம், குடி தண்ணீர், அப்புறம் இந்த கோவில் காரியங்கள், பொது காரியங்கள், இதுக்கெல்லாம் தண்டனைகள் பயங்கரமாக கிடைக்கும். ரைட்டா? அப்போ நம்மள்கிட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். அது பெரிய கொடுமை. என்ன கொடுமை அப்படின்னா, நிறைய இடத்துல நடக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, அதிசயமாக இருந்தது. இந்த இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, சாமி தண்டனை கொடுக்குமா கேட்குமா அப்படிங்கும் போது சாமி சொன்ன பிறகு அவர் ஒத்துக்கிட்ட விஷயமும் வியப்பாக இருந்தது. என்ன அப்படின்னோம்னா, ஒரு தண்ணி லைன், அதாவது இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர், அவங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு பைப் லைன், குடி தண்ணி பைப் லைன் போடுறாங்க. அது வந்து சுருக்கமா சொல்றோம், அது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா, இந்த ஊர்ல ஒரு பைப், அந்த ஊர்ல ஒரு பைப் தோண்டி ஒரு பைப்பை போட்டு மூடிட்டு பாதி பைப்பு தெரியுற மாதிரி வச்சுட்டாங்க. அந்த ஊர்ல ஒரு பைப்பை வச்சு பாதி பைப்பு தெரியுற மாதிரி மூடிட்டு, வேலை பார்த்தது மாதிரி தெரியுமேங்கிறதுக்காக அந்த புல்லு முள்ளுகளை மட்டும் நேருக்கு நேரம் சிச்சு விட்டு போயிட்டு போட்டோ எடுத்து புல்லு எல்லாம் வாங்கிட்டாங்க. இதுல எத்தனை பேர் உடந்தா அது எப்படி சாத்தியம்னா சாத்தியம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் நடக்குது. இப்போ கூட சமீபத்துல கூட நியூஸ்ல எல்லாரும் பார்த்துக்கலாம், வெறும் பைப்பை வச்சு. எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, இப்போ நேற்று நியூஸ்ல கூட போட்டாங்க, இப்படி இப்ப வெறும் பைப்பை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, போச்சா அந்த பையனும் மாட்டினானா அப்படின்ட்டு. அப்போ அப்படி பண்ணி அவங்க பில்லு எல்லாம், அதாவது பண்ணி வேலையை முடிச்சிட்டாரு, அந்த வேலைகளை பில்லு வாங்கல. பில்லு வாங்க முன்னாடி அவங்க மனைவிக்கு முடியாம போயிருது. அப்புறம் பில்லு வாங்குறாங்க, 6-7 லட்சம் செலவழிக்கிறாங்க, சரியாகல. கடைசியில இங்க வந்தாங்க. இங்க வந்த உடனே சாமி இந்த மாதிரி ஒண்ணு சரியாகவே இல்லை, ஆஸ்பத்திரி போனா கொஞ்ச நாள், ஒரு நாள் 2 நாளைக்கு சரியா இருக்கு, அப்புறம் சரியாக மாட்டேங்குது. நானும் 5-6 லட்சம் வட்டி வாங்கி செலவழிச்சுட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க வந்தவொன்ன முடியாம போகுது. ஆஸ்பத்திரி போறோம், சில நோய்கள் சொல்றாங்க சரியாகுது, கொஞ்ச நாள் இருக்கு சொன்னாங்க, இருந்தும் சரியாயிடுச்சு. இங்க வந்தவொன்ன பழைய அப்படி ஆரம்பிக்குது. இப்ப என் மகளுக்கு வேற ஆரம்பிச்சிருச்சு, என் மனைவிக்கு வேற இன்னும் முழுமையா சரியாகல அப்படின்னோட நமக்கு சடனா அவர் செஞ்சது படமா தெரியுது. அப்போ கொஞ்சம் கோபத்துல நம்ம கேட்டோம் அவர்கிட்ட, கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறீங்களா? ஆமா சார். இதை நான் நிறைய பேர்த்து முன்னாடியே சொல்லியிருக்கேன், நடந்த உடனே இது மீண்டும் சொல்ல வேண்டிய கட்டாயமா இருக்கு அவங்க எல்லாம் கேட்டதுனால. அப்போ கான்ட்ராக்ட் வேலை பார்த்தீங்களா? ஆமா சாமி. இந்த கொடுமை பண்ணலாமா நீங்க? என்ன சாமி? தெரியாத மாதிரி அவர், என்ன சாமி அப்படின்னா, என்ன சாமியா நீங்க பண்ணது நியாயமா தர்மமா அப்படின்னு. மீண்டும் என்ன பண்ணேன் அப்படிங்கிறார். பைப் லைன் எடுத்தீங்களே, பைப்பு போட்டீங்களா, தண்ணி வந்துச்சா அப்படின்னா, போட்டாச்சு தண்ணி வந்துருச்சு அப்படின்னாரு. கொஞ்சம் கோபம் நம்மளுக்கு, ஐயா மற்றவங்ககிட்ட பேசுன மாதிரி நம்மகிட்ட எல்லாம் பேசக்கூடாது, ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க முறையா பண்ணீங்களா அப்படின்னா, இதுல இடையில நான்
சொல்லி ஆகணும். என்னன்னா அவர் அந்த மாதிரி இந்த கடைசி போட்டு பில்லு வாங்கி போயிட்டாரா. கொஞ்ச நாள் சென்று அந்த ஊருக்காரங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனையாகி அதிகாரிகள்லாம் வந்து பார்த்து மீண்டும் இந்த வேலையை அவர் வட்டிக்கு வாங்கி பார்த்து இதை முடிச்சாருன்ட்டு அது நிறைய பிரச்சனைகள் அவர் சந்திச்சுட்டாரு. அதனால சரியா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கடைசியில பிரச்சனை ஆகி எல்லாம் முடிச்சு மீண்டும் சரி பண்ணி கொடுத்தாருல, அதைத்தான் அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பண்ண தவிர அவர் ஒத்துக்கிற மாட்டேங்காரு. ஆனா பைப் லைன் போட்டேன், தண்ணி எல்லாம் கொடுத்தோம் வச்சோம். பைப் லைன் போட்டீங்க வச்சீங்க, முன்னாடி என்ன நடந்துச்சு? முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க பைப்பு போட்டீங்களா, தண்ணி வந்துச்சா, என்னை கோபத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சோம். இப்படி பண்ணீங்க இல்லை நீங்க, இப்படி போட்டோ எடுத்து இப்படிலாம் பில்லு வாங்கி பழையபடி பிரச்சனை ஆகி ரொம்ப அந்த அதிகாரிகள் மத்தியிலையும் பிரச்சனை ஆன பிறகுதானே நீங்க வந்து இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா. அவரு என்ன பேசுறதுன்னே தெரியல, கம்முன்னு நின்றாரு. கூட்டிட்டு வந்தவரும் பக்கத்திலேயே தான் நின்றாரு. அதோட அவங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, சரி சாமி சொல்லிட்டாரு நம்ம பண்ண தப்ப, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க கேட்க வர்ற நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கறது அதுதான். ஒண்ணு என்ன கேட்கறாங்கன்னா, ஊர் உலகத்துல பண்ணாதையா நான் பண்ணிட்டேன், நான் மட்டுமா பண்ணிட்டேன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கடுத்து இதுக்கு வகுத்து வலிக்குமா, இந்த நோய் வருமா, இந்த வேலை பார்த்தா இப்படி ஒண்ணு செஞ்சா இதெல்லாம் வருமா அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இல்லாமையே போகுது. அவரும் கேட்டாரு, அதுக்கும் இதுக்குமா சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, அப்புறம் அதுக்கு சம்பந்தம் இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சத்தம் போட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு குடிநீர் விஷயத்துல. கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டா கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சா போதும், அப்படி இருக்கலாமா? இப்ப நிறைய பேர் நம்ம நியூஸ்ல பாக்குறோம் பாத்தீங்கன்னா, வேலை பார்க்காம பில் வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் அந்த அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், இல்லாட்டி நம்ம இப்போ உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் இதுக்கெல்லாம் என்னென்ன தண்டனை. அது கிடைச்சவங்க எல்லாம், அனுபவிச்சவங்க எல்லாம், அதை புரிஞ்சவங்க மீண்டும் இதை பண்ண மாட்டாங்க. ரைட்டா? அதனால இந்த மாதிரி ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்கு, ஏகப்பட்ட ஆதாரங்களும் இருக்கு. அதனால தெய்வங்கள் தண்டனை கொடுக்காது வைக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. என்ன அங்க புரிகிற நிலைமையில மக்கள் இல்லை. சரிங்களா?